ஹலோ மக்களை, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்கா கண்டஸ்டன் வந்திருக்க ஃபர்ஸ்ட் வீக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தலையாக வந்து திவ்யா கணேசன் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து கேமில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு தலையாக வந்து பிக் பாஸ் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம பார்வதி வந்து அவங்கள வம்பலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறதுனால கேட்க முடியாது அப்படின்ற டோனில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம், ஏன் இவங்களுக்கு வந்த உடனே இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கமருதீனும் பார்வதியும் என்னென்னலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக வந்து 24/7 வந்து எல்லாமே போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் 2 பேருமே வந்து சண்டையிலும் சரி பேச்சிலும் சரி எதுலையுமே குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்றது வந்து அவங்க ஒவ்வொருத்தரையும் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதை வந்து சில அநாகரிகமான பேச்சு வந்து அவங்க பேசுனாங்க அப்படின்றது வந்து 24/7 பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் தெரியும். ஸோ அதை தான் வந்து அவங்களும் சொன்னாங்க. பேச்சை வந்து நாகரிகமாக பேசுங்க, கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கோங்க அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உங்கள் வீட்லேயும் வந்து இது பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்ல எண்ணத்தில் தான் சொன்னாங்க. அது இவங்க வழக்கம் போல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நீங்கள் எப்படி இது மாதிரிலாம் சொல்ல போகுது, என் வீட்டை என்ன வந்து என் வீட்டு ஆளுங்க என்ன நினைப்பாங்க எனக்கு தெரியும், என்ன அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க என்ன மனப்பான்மையில் வந்து எல்லாருக்கிட்டையும் பழகுறாங்கன்னே தெரியல. இவங்க எப்படி வந்து செலிப்ரிட்டிஸை வந்து இன்டர்வியூ பண்ணாங்க அப்படின்றது எனக்கு வந்து புரியல, நிஜமாவே புரியல. வேணும்னு பிக் பாஸ் வீட்டில் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை இவங்களோட குணாதிசயமே இதுதானா அப்படின்றது இன்னும் வர நாட்களில் தான் வந்து தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்றது தான் வந்து முக்கிய குறிக்கோளாக உட்காந்துட்ருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. இது மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டபத்தில் வெல்கம் டு மை சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.